அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. ரமலான் சீசன் முடிய போகுது. அதே மாதிரி நம்ம டார்கெட்டும் முடிய போகுது. நம்ம டார்கெட் முடிஞ்சிச்சுன்னா புதுசா ஒரு டார்கெட் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் சூழ்நிலை என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அக்கா 30 நாளில் மாடு வாங்க போகிறோம். டே 19 விலாக் பார்ப்போமா? நம்ம பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடும்போது ஒரே சவுண்டு இவங்க 2 பேர் அடிச்சுட்டு கிடக்காங்க. ஐயோயோன்னு சொல்லிட்டு இவங்கள முடுக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம குட்டி குஞ்சான்ஸை பார்க்க வந்தாச்சு. இங்கே இவ்வளோ கிட்ட தான் உள்ளே போய் சாப்பாடு வச்சா வராங்க. வெளியே திறந்து விட்டா ஓடி போயிடுறாங்க. கிட்டே அவங்க பிடிக்க முடியல மக்கா, நெருப்பாக ஓடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களெல்லாம் திறந்து விட்டு சின்னதாக ட்ரைனிங் வச்சேன் மக்கா. ஆனால் சும்மாலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் சூப்பராக வந்து அழகாக கையில் உட்காந்துருந்தாங்க. இதில் அதிசயம் என்னன்னா சிராஜ்லாம் வந்துச்சு. வந்தவுடனே அந்த பயத்தில் ஓடி போயிடுச்சா. அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடில் ஃபீமேல் உட்காந்தோடனே ஒரு மேல் வந்து உட்காந்துருச்சு. அது வந்து ஏதோ ரொம்ப நாளாக உட்காந்த மாதிரி கையில் உட்காந்து கிடந்துச்சு. சரி ஓகே, பாக்கி வராதவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கடைக்கு கிளம்பியாச்சு மக்கா. கடைக்கு போய்ட்டு நோம்பு திறக்க டைம் ஆச்சா. இஃப்தாரையும் முடிச்சுட்டு மஹரையும் தொழுதுட்டு திருப்பியும் கடைக்கு வந்து நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இஷா தொழுதுட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் மக்கா. நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட்டோட வட்டமாமே.